வரப்போகிற சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த பூ கிராமங்களில் வச்சு கட்டாயமாக சாமி கும்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மரம் தான் சித்திரைக்கனி பூ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சித்திரை மாதத்தில் மட்டும்தான் பூ பூக்கும். மற்ற நாள்ல எல்லாம் இலை மட்டும்தான் இருக்கும். சித்திரை மாதத்தில் ஒரு இலை கூட இருக்காது. மரம் ஃபுல்லாக வெறும் பூவாக தான் இருக்கும். இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் பூவும் இலையுமா இருக்குது. இந்த பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூ அதிகமாக விளையிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான். இப்போ நான் கோயம்புத்தூரில் தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு மரம் தான் அவ்வளோ பெரிய மரமாக பறந்து விரிஞ்சிருக்குது. பெரிய ஆலமரம், அரச மரம் அந்த மாதிரி இருக்குது. அங்கங்கே பூ பூத்துருக்குது. இப்போதைக்கு சித்திரை மாதத்தில் மரம் ஃபுல்லுமே பூவாக தான் இருக்கும். ஒரு இலை கூட நம்ம பார்க்க முடியாதான் இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இப்போ ஆங்காங்கே பூத்துருக்குது. நான் வீடியோ எடுக்கும்போது காற்று செமையான காற்று, சூப்பராக இருக்குது. இதோட காய்கள் அவரைக்காய் காய் மாதிரி நல்லா நீண்டு வளர்ந்துருக்குது. முருங்கைக்காய் மாதிரி நல்லா நீளமாக வளர்ந்துருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அவரைக்காய் மாதிரி இருக்குது. வாசம் அந்தளவுக்கு இல்லை இந்த பூவில். கிராமப்புறங்கள்ல எல்லாம் இந்த பூவை கொன்னைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கோயம்புத்தூரில் இந்த பூவை சித்திரைக்கனி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய இடங்கள்ல இந்த மரம் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு மரம் தான் நல்ல பெரிய மரமாக இருக்குது. சூலூரில் இந்த மரம் இருக்குது. ஒரு சில இடங்களில் இருக்குது. இந்த பூ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கிராமத்தில் இந்த பூவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பூ இல்லாமல் சரஸ்வதி பூஜையே செய்ய மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பூ இந்த கொன்னைப்பூ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது தான் கொன்னைப்பூ, சித்திரைக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வச்சு சாமி கும்பிடுங்க.